சப்பாத்தி பூரிக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் சன்னா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 7-8 முந்திரி, தேங்காய், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தக்காளி 2, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திரப்பூ, பிரியாணியில் இது கூட கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1.5 கப் வேக வச்ச சென்னா கடலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி இலையை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து பாருங்கள். செம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான சன்னா குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.